ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாம்பார் சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் பாசி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், பூண்டு, கொடை மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை நார்மல் வர மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுனுங்க ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுட்டு இது காரம் வந்து காயில் கொஞ்சம் ஏறட்டும்ன்றதுக்காக உப்பு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சுடுங்க. எண்ணெயில் நல்லா வேகும்போது இதனுடைய டேஸ்ட்டு நல்லா இறங்கும். காரம் இதுலேயும் நல்லா ஏறி இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பாருங்கள். வா, சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் காய். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பை சேர்த்து விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. நான் 3 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் தான். இதுக்கு நான் 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு நல்லா கொலைய வேணுன்றதுனால. உங்களுக்கு நல்லா கொலைய வேணும்னா நீங்கள் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவு கொஞ்சம் இருந்தால் போதும்னா தண்ணியோட அளவு இப்போ 3 டம்ளருக்கு 6 டம்ளர் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் நீங்கள் ஒரு 2 டம்ளர் சேர்த்து ஊற்றுனா போதும். இப்போ இதில் நான் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, புளி எடுத்து ஒரே ஒரு கப்பு புளி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கர் விசில் போடணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் லாக் போட்டு விட்டுடலாம். லாக் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுருக்கேன் நான். 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். நல்லா கொலைய சூப்பராக வந்திருக்கும். விசில் எடுத்துட்டு ரிலீஃப் பண்ணிட்டு எடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு எடுத்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நெய் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துருங்க. நெய் வேணுன்னா ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். நெய் விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்பளம் வச்சுட்டு சைடிஷாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சாயந்தர டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்பளம் கொஞ்சமாக போட்டுட்டு வச்சுட்டு ஒரு வாய் வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப வேண்டான்னு நீங்களே சொல்ல மாட்டீங்க. வேண்டும்னு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.